அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் பெயர் பலகை கடைகளின் பெயர்கள் தமிழில் இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு அழைப்பிதழ்களில் தமிழில் இருக்க வேண்டும் என்றும் இவை கட்டாயம் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்றைய கூட்டத்தொடர் அலுவலகங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் மும்மொழிக் கொள்கை செய்யப்பட்டுள்ளது என்றும், அதனால் புதுச்சேரியில் தற்போதுள்ள கடைகளில் விளம்பர பலகைகள் பல்வேறு இடங்களில் தமிழில் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினர். அதற்கு பதிலளிக்க முதலமைச்சர் அவர் அளித்த நிலையில் தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களில் உள்ள கடைகள் அனைத்திலும் தமிழில் இருக்க வேண்டும் என்றும், அதேபோன்று அரசு அழைப்பதழ்களில் பல்வேறு இடங்களில் ஆங்கிலம் மட்டுமே உள்ளது, தமிழில் இல்லை என்றும், ஆனால் வருங்காலங்களில் தமிழில் இருக்க வேண்டும், இவை கட்டாயம் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தற்போது அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் அனைத்து வணிக நிறுவனங்கள், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கடைகள் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் உள்ள அனைத்து பெயர் பலகைகளும் தமிழில் இருக்க வேண்டும், தமிழ் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும் தற்போது அவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.